ஓகே, கவுண்டிங் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டே இருக்குது. 53,220 ரூபா இருக்குது. 185 நோட்டு, 20 ரூபால 1, 50 ரூபால 10, 100 ரூபால 70. சூப்பரா இருக்கு சார். சார் பேங்க்ல போய் தான் சார் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அந்த மிஷின்ல கூட கண்டுபிடிக்க முடியல சொன்னாங்க. அந்த ஏடிஎம் மிஷின்ல கூட வந்திருக்கு. சோ அந்த மாதிரி மிஷின்ல கண்டுபிடிக்காத நோட்டை கூட இந்த மிஷின் கண்டுபிடிச்சிரும். பேசிக் மாடல். ஆமா ஆமாங்க. சோ இது வந்து பார்த்தா 10 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். டெலிவரி சார்ஜ் டோட்டலா ஃப்ரீங்க. குட்டியா இருக்கக்கூடிய ஒரு மாடலுங்க. உங்களுக்கு தூக்கும் போது வெயிட் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சுத்தி வந்து சைடுல டிஸ்பிளே எல்லாம் வேற இருக்கும். பணம் என்ட்ரு மிஷினும் பில்லிங் மிஷின் தான். கை வலிக்கும்ல, நிறைய வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு கையில என்ட்ரு போயிடுவேன். இல்லாதவங்களுக்கு இருக்கிற நோட்ல திடீர்னு ஒரு கலர் நோட்டு வந்தாலும் இது தேவைப்படும். ஓ அப்படி வரீங்க. அப்படி ஸோ இந்த மாதிரி ஃபேக் நோட் வந்துச்சு. ஃபேக் நோட் காட்டி டூப்ளிகேட் நோட்னு வந்துச்சு. ஓகே ஓகே சார், சென்னையில் கம்பெனி ஐட்டம் பிராண்டடாக குவாலிட்டியாக கொடுத்து நம்ம மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே. இந்த டெல்லி ஐட்டம், சைனா ஐட்டம், பஜாருக்குள்ள அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், ஏன்னா அது வாரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. அது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா 1 இயர்க்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து போகிற வாரண்டியில் கவர் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஹோல்சேல் பண்ணி ரீட்டைலும் பண்ணுறீங்க. ஆமாம், ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு. இதோட இன்னொன்னையும் மறந்துட்டீங்க. ஐயோ இது தெரியாமல் போய் போன மாதம் தானே வாங்க, போன வருஷம் தானே வாங்க, ஆன்லைனில் வாங்கி ரிப்பேராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பாங்க. அவங்களுக்காக எக்ஸ்சேஞ்ச் அவங்க மிஷினை போட்டு நல்ல விலையில் உங்கள் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டு இந்த மிஷின் எடுத்து. ஆமா சார். வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர். என் பேர் பாலாஜி. வணக்கம். வாங்க. டாக்டர் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஆமா, நம்ம கம்பெனி நேம் நாரா சார்? நம்ம கம்பெனி நேம் வந்து ஹீரோ மார்ட்டுங்க. ஹீரோ மார்ட். அது என்ன மீனிங்? ஹீரோ மார்ட்னா ஹீரோ எல்லாத்தையும் ஹீரோன்னு. ஸோ வால்மார்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ ஈரோடு, சென்னை இது மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருந்தா ஹீரோ மார்ட். அதை அப்படியே சேர்த்து சொல்றேன். நம்ம ஈரோடுக்காரனால ஹீரோ மார்ட். ஹீரோ மார்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஷாப் எங்க இருக்கு கரெக்டா? நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 2 லொகேஷன் இருக்கு. ஒன்று ஈரோடு, சென்னையில் இருக்கு. சென்னையில் பிரத்யேகமாக எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா எக்மோருக்கு சென்டருக்கு நடுவில் வந்து பெரம்பூர் புருஷாக்கு டவுட் அண்ட் சிக்னல் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. கார்னர்ல இருக்கு ஸ்டார்டிங் பில்டிங். ஆமா ஆமா ஆமா. நம்ம ஷாப்ல என்னன்னா ஸ்பெஷல், எவ்வளவு ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து இருக்கு? ஸோ நம்ம ஷாப்ல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இப்போ டெக்ஸ்டைல்னா ஒரு 10 இடம் இருக்கும். ஓகே. ஷூனா நிறைய இடம் இருக்கும். அதே போல வந்து முக்கியமாக வியாபாரிகள் ரொம்ப முக்கியமானது பணம் என்ட்ரு மிஷினும் பில்லிங் மிஷின் தான். கை வலிக்கும்ல, நிறைய வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு கையில என்ட்ரு போயிடுவேன். இல்லாதவங்களுக்கு இருக்கிற நோட்ல திடீர்னு ஒரு கலர் நோட்டு வந்தாலும் இது தேவைப்படும். ஓ அப்படி வரீங்க. அப்படி வர. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேக் நோட் டிடெக்ட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் பணம் என்ட்ரு மிஷினும் மற்ற பார்த்தீங்கன்னா அந்த பில்லிங் மிஷின், ஹோட்டல், டீ கடை, ரெஸ்டாரண்ட், ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி பில்லிங் மிஷினும் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இது இந்தியா லெவலில் பண்றோம், வெளிநாடுகளுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இது வந்து நம்ம சென்னையில நம்ம மட்டும் தான் இருக்குமா, நம்ம மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா? சார், சென்னையில் கம்பெனி ஐட்டம் பிராண்டடா குவாலிட்டியா கொடுத்து நம்ம மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே. இந்த டெல்லி ஐட்டம், சைனா ஐட்டம், பஜாருக்குள்ள அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஏன்னா அது வாரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. அந்த மிஷின் எப்போ பழைய மாடல்னு தெரியாது. இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் நம்ம ரெடி பண்ணி நம்மளே ஓனா கொடுத்துட்டு இருக்கோம். இதோட சாஃப்ட்வேர் நம்ம தான் எல்லாமே சாஃப்ட்வேர் நம்ம போட்டோம். மிஷின் சர்வீஸ், ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் எல்லாமே. இப்போ நம்ம வாங்கிட்டேன் உடனே கால் பண்ணா உடனே வந்துருவாங்க. சரி, வாங்கிட்டு உடனே கால் பண்ணலாம் அது தேவைப்படாது. ஏன்னா வாங்கி 2 வருஷம் 3 வருஷம் ஃபோனே பண்ணாம ஒரு 4 வருஷத்துல ஏதோ ஆமா அது மாதிரி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா 1 இயர்க்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நாங்க வந்து போற வாரண்டியில கவர் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதே வந்து போற ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா நீங்க வந்து போற ஃபோன் பண்ணாலும் வந்து போற உங்களை நாங்க அட்ரஸ் பண்ணிட்டு, உதாரணமா வந்து போற இன்னைக்கு வந்து போற கஸ்டமர் வெளியே இருக்கிறாரு, இன்னைக்கு இருக்கிற டைம்ல கேட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துரு, நாளை மிஷின் சர்வீஸ் பண்ணி இல்லை மிஷின் எடுத்து வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம். சூப்பர். நம்ம ஹோல்சேல் பண்ணி ரீட்டைலும் பண்றீங்க? ஆமா, ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு. ஹோல்சேல் எவ்வளவு லார்ஜ் பண்ணுவீங்க? ஹோல்சேல்னா வந்து போற உதாரணத்துக்கு வந்து போற ஒரு 10 மிஷின், 20 மிஷின், 30 மிஷின் அவங்க எவ்வளவு கேட்கறாலும் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். நம்பர் ஆஃப். ஆமா ஆமா ஆமா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எது சார் பார்க்க போறோம்? சார், ஃபர்ஸ்ட் வந்து பாரு இந்த கேஷ் கவுண்டிங் மிஷின்ஸ் வரும்போது மக்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பயம் இருக்குன்னா வந்து பாரு என்ன மாடல் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து பாரு ரேட் கம்மியா தான் வாங்குவாங்க. ஆனா அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்க மாட்டாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க கம்ப்ளைண்ட், உதாரணத்துக்கு ஒரு ஃபைனான்ஸ் அவர் லட்சக்கணக்கில் எண்ணுவாரு. சில டைம் வந்து பாரு 30 நாள் எண்ணவே மாட்டாரு. அதுல 31 நாள் மட்டும் ஒரு திடீர்னு பெரிய ஹியூஜ் கலெக்ஷன் வரும். அப்போ அவர் என்ன கேட்பாரு, சார் ஒரே நாள் 1 மணி நேரத்துல 1 கோடி என்ற மாதிரி மிஷின் வேணும். 30 நாளும் 1 கோடி என்ற மாதிரி மிஷின் வாங்கினா அந்த ஒரு நாளும் வேலை செய்யும். ஸோ அவர் ரொம்ப சின்னதாக கேட்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தேவைகள் வேற, அவர் யூசேஜ் வேற. அப்போ பிறகு மிஷின் வந்து போகிறேன் சரியா பெர்ஃபார்ம் வரல அப்படின்னுவாங்க. ஏன்னா கண்டினியூ ரன் ஆகும்போது மிஷின் சூடாகும், மோட்டர் வந்து போகிறேன் நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால வந்து போனால் பேசிக் மாடல், ஹெவி டியூட்டி, லேட்டஸ்ட் மாடல், அட்வான்ஸ் மாடல். ஸோ மக்கள் வந்து போகிற ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன ஆசைப்படுவாங்க, சார் கம்மி ரேஞ்சில் ஒரு மிஷின் கொடுங்க, அதுக்கு என்கிட்ட இருக்கு. அடுத்து வந்து போகிறேன் சார் எனக்கு ரேட்டை பற்றின முக்கியம் இல்லை, நல்ல குவாலிட்டியாக தரமான மிஷினாக வேணும், போட்டால் எண்ணிட்டே இருக்கணும்,
யமகால எப்படி RX100 ஆமா. அது போலயும் நம்மகிட்ட ஒரு மிஷின் இருக்கு, அதையும் பார்க்க போறோம். இதை தாண்டி வந்து பாருங்க சார், எல்லார்ட்டையும் இருக்கிற கவுண்டிங் மிஷின் இருக்குங்க, நீங்க என்ன வித்தியாசமா கொடுக்குறீங்க? சோ வித்தியாசமான இது இருக்கு. பணத்தை போட்டா எண்ணி எத்தனை நோட்டு போட்டு சொல்லும். இப்போ நம்ம அடுத்த அட்வான்ஸ் மாடல் இருக்கிறோம், எல்லா நோட்டும் எண்ணி 10 ரூபா எத்தனை, 20 ரூபா எத்தனை, 50 ரூபா எத்தனை, 100 ரூபா எத்தனை, டோட்டலா கவுண்ட் பண்ணி அமௌண்ட்டோட சொல்லிடும். அந்த டிஸ்பிளேல வந்துடும். டிஸ்பிளேலே வந்துடும். உங்களுக்கு நேரமும் மிச்சம், டைமும் மிச்சம். தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி டைம்ல வந்து போனா வியாபார டென்ஷன் எல்லாம் பண்றதுக்கு அந்த மிஷின் இருக்கு. இது எல்லாத்தையும் இதுல பார்த்துட்டு போகும். சூப்பர் சூப்பர். ஏன்னா பாப்போமா சார் ஃபர்ஸ்ட்? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் சார். இது என்ன ரேஞ்ச் வருது, இது என்ன பிரைஸ் சார்? இது வந்து பார்த்தா பேசிக் மாடல், ஸ்டார்டிங் மாடல். ஓகே, இது பேசிக் மாடல். ஆமா ஆமாங்க. சோ இது வந்து பார்த்தா 10,500 இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டியோட கொடுக்குறோங்க. 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். டெலிவரி சார்ஜ் டோட்டலா ஃப்ரீங்க. ஓகே. இது சார் இது வந்து நான் சொன்னேன்ல, இப்போ கண்டினியூ ஒருத்தங்க என்ன போறாங்க, ஒரு யமகா மாதிரி RX100 மாதிரி வந்து போறோம், ஹெவி டியூட்டியா இருக்கக்கூடிய ஒரு மாடலுங்க. உங்களுக்கு தூக்கும் போது வெயிட் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சுத்தி வந்து போற சைடுல டிஸ்பிளே எல்லாம் வேற இருக்கும். நல்ல எலகண்டா இருக்கும், ரகடான மிஷினுங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு வாரண்டி 1 இயர். எல்லாத்துக்கும் 1 இயருங்க. ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். இது பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க சார்? இது 10,500 சார். 10,500. ஆமா. ஓகே. இது வந்து பார்த்தா 14,500. 14,500. இதுக்கு அடுத்த மாடலும் இருக்கு. இதுக்கு அடுத்த மாடல் இருக்குங்க. ஓ சூப்பர் சூப்பர். செக் பண்ணி பாப்போமா? ஆமா சார், தாராளமா செக் பண்ணி பாப்போம். ஓகே. இப்போ எவ்வளவு அமௌண்ட் சார் போட போறோம்? சார் என் கையில எல்லா அமௌண்ட் இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு, எல்லாமே இருக்கு. 200 ரூபா 500 ரூபா எல்லாமே இருக்கு. ஆமா, இதை கவுண்ட் பண்ணி காட்ட போதுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபேக் நோட் வந்துச்சு, ஃபேக் நோட் காட்டு. நோட் வந்துச்சு. ஓகே 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 ஓகே. ஃபேக் நோட்னா ஃபேக் நோட் நோட். ஆமா ஆமா. ஓகே சார். அடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணா ரன் ஆகும். ஆமா. 186 பீஸ் இருக்கு. ஆமா, 186 நோட்ஸுங்க. ஸோ இது ஸ்டார்டிங் மாடல் ஒரு 10,500 கொடுக்குறோம். அதே போல 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா வந்து போறோம். நம்ம ஒரு போறோம் டோர் டெலிவரி ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறோம். ஒரு எக்ஸலண்டான மாடல், ஸ்டார்டிங் மாடல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குங்க, நான் எடுத்தோடனே முதல்ல ஒரு மாடல் வாங்கி யூஸ் பண்ணோம், எனக்கு கம்மியான அமௌண்ட் தான், ரொம்ப யூசேஜ் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாடல். ஸோ அதே டைப்ல கொஞ்சம் அட்வான்ஸ் செமி வேலி கவுண்டிங் மிஷின். ஓகே சார். இப்படி பார்க்க போது நான் சொன்னேன் யமகா RX100 ஹெவி டியூட்டி மிஷின். அதாவது என்னன்னா வந்து போறேன் சார், எனக்கு அடிக்கடி பணம் வராது, ஆனால் எப்பயாவது தான் பணம் வரும். ஆனால் வந்து போறேன் வந்தா வந்து போறேன் 1 கோடி இல்லை 20 லட்சம் 50 லட்சம் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரே டைம்ல டீலிங் பண்ணும்போது போறோம், ஒரே டைம்ல வேகமாக என்ட்ருக்கான ஒரு ஹெவி டியூட்டியான மிஷின். இப்போ என் கையில் பண்டல் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பூரா டூப்ளிகேட் நோட்டு வந்து டூப்ளிகேட் நோட்டு உங்களுக்கு காமிச்சிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். 127 நோட்ஸ். 127 சைடுல டிஸ்ப்ளே இருக்கும். இதுல இன்னும் அடுத்தது இன்னொரு அட்வான்ஸான ஒரு மாடல் பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாருங்க, நீங்க வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். வேல்யூ செலக்ட் பண்ணி 500 200 100 அந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பாரு 1000, இப்போ 500 வருது. ஸோ அந்த டைம்ல வந்து பாரு நான் 500 ரூபா மட்டும் எடுத்து போடலாம். ஓகே. திரும்பி வந்து பாரு வேல்யூ 200 ரூபான்னு காட்டுதா. இப்போ வந்து பாரு 200 ரூபாய் ஏன்ட்ட இருக்கக்கூடிய 200 ரூபாய் பண்டல் சேர்த்து போடுறீங்க. திரும்பி வேல்யூ அழுத்துங்க, திரும்பி 100 ரூபா வருதுங்களா? ஆமா. சல்லிப்படி போனீங்கன்னா மொத்தம் 126 நோட்டு 38,200 ரூபா. ஓ, மொத்தம் 126 நோட்டு 38,200 ரூபா அதுவே காமிச்சிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து போட முடியாது. 500 200 100 என்னென்ன பண்டல் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி போட ஆட் ஆயிரும். ஸோ ஒரு எக்ஸலண்டான மிஷின்ஸ். ஃபேக் நோட்டையும் வந்து பாருங்க உங்களுக்கு துல்லியமா காட்டி கொடுத்துரும். ஒரு நடுத்தரமான மிஷின் வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடல் வந்து பாருங்க எக்ஸலண்டா சூஸ் பண்ணலாம். பெஸ்ட் பிரைஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஈரோ மாடல இருந்து வந்து பாருங்க டோர் டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். தேங்க்யூ சார். இது என்ன மிஷின் சார்? சார் நான் சொன்ன லேட்டஸ்ட் அட்வான்ஸ் சேர்ந்த மாதிரி வந்து பாருங்க மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின். ஓகே, அது சொன்னீங்களே இந்த 500 தனியா தெரியும் சார். அதாவது வந்து பாருங்க அந்த பேசிக் மாடல்லாம் தாண்டி இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா நோட்டு போட்டா எத்தனை நோட்டு காட்டுது. இது வந்து பாருங்க பழைய நோட்டு புது நோட்டு. இப்போ 2 10 ரூபா 2 20 ரூபா 2 50 ரூபா 2 100 ரூபா 200 500 எல்லாத்தையும் கலந்து போடினாலும் கவுண்ட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் சொல்லிடும். உங்க நேரமும் மிச்சமாயிரும். ஃபேக் நோட்டு துல்லியமா கண்டுபிடிச்சிடும். தனித்தனியா எடுத்து கொடுத்துரும். ஆமா, இது நோட்டு உள்ள போகும்போது ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். 20 ரூபா எத்தனை? ஆமா, 20 ரூபா எத்தனை. அப்போ பாருங்க ஃபேக் நோட் வந்து துல்லியமா கண்டுபிடிச்சிடும். உங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லாம யூஸ் பண்ணலாம். அதோட உங்க டைமும் மிச்சமாயிடும். ஆமா சார், ஆமா சார். நம்ம பிரைஸ் எவ்வளவு சார் வருது இது? சார் இது வந்து பாத்தீங்கன்னா 16,500 ரூபா செல்லிங் பிரைஸ் சார். 14,500. ஆமா, இப்போ இந்த வீடியோ பார்த்து கேட்கறவங்களுக்கு ஆஃபர் வந்து பாருங்க 14,500 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த நியூ இயர் டைமுக்கு. அதுமா ஆமா சார், ஆமா சார். முக்கியமா நம்ம பேட்ரப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறவங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பா. அதே இந்த மிஷின் தான் சார் ஸ்பெஷல். செலவுக்கு ஒரு 500 ரூபாய் வேணும் கேட்டீங்கன்னா வச்சுங்க. நிஜமாவா சார்? இது ஃபேக் நோட் சார், நல்லா பாருங்க. ஆமா, ஃபேக் தான். இப்போ நான் சொன்ன பிறகு தானே தெரியுது. ஆமா, நீங்க சொன்னா தெரியுது. சோ இப்போ வந்து பாருங்க மிஷின் ஃபேக் நோட் துல்லியமா கண்டுபிடிச்சா. அதே போல வந்து பாருங்க பழைய நோட்
நோட்டு புது நோட்டு எல்லாத்தையும் டோட்டலா கவுண்ட் பண்ணி 10 ரூபா எத்தனை, 20 ரூபா எத்தனை, 100 ரூபா எத்தனை, 500 ரூபா எத்தனை, இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு தனித்தனியா கவுண்ட் பண்ணி மொத்தம் அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு அழுத்தம். ஆமா, நம்ம எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. இது இப்ப வந்து பாரு, நீ வியாபார டைம்ல வந்து பாரு நிறைய வந்து பாரு, ஆமா எல்லாம் பிஸி ஷெட்யூல் இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதே வந்து பாரு, ஏன்னா 2 10 ரூபா இருக்கு, 2 20 ரூபா இருக்கு, 2 50 ரூபா இருக்கு, 2 100 ரூபா இருக்கு, 200 500 எல்லாத்தையும் தனித்தனியா கவுண்ட் பண்றதுக்கு நேரம் தான் விரையமாகும். இதுல போட்டீங்கன்னா மொத்த நோட்டையும் போட்டீங்கன்னா அழகா கவுண்ட் பண்ணி அமௌண்ட்டோட சொல்லிடும். ஓகே, புடிச்சிங்க. ஃபேக் நோட்டுங்களா இது? ஆமா, என்கிட்ட ஃபர்ஸ்ட் காமிச்சாரு பாத்தீங்களா, அந்த ஃபேக் நோட்டு வந்துடுச்சு. அடுத்து அப்படியே அழுத்தலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். ஓகே, கவுண்டிங் ஆகிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாவே ரன் ஆகிட்டே இருக்கு. இப்போ 100 முடிஞ்சிச்சு. எவ்வளோ சார் இருக்கு? 53,220 ரூபா இருக்கு. 185 நோட்டு, 20 ரூபால 1, 50 ரூபால 10, 100 ரூபால 70. சூப்பரா இருக்கு சார். இதோட அமௌண்ட் வந்துடுது 200 ரூபால 21, 200 ரூபால 21, 500 ரூபால 83. செம. இப்போ 2000 நோட்டும் காமிக்கிறதுல போட்டா. ஆமா, சாஃப்ட்வேர் போட்டு அப்டேட் பண்ணிடலாம். ஓ செம சார், சூப்பர் சார். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி மிஷின் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க, கன்ஃபியூஸாக இருக்காங்க. எல்லா நோட்டும் அடிச்சு தள்ளும். இதை உங்க கையில் கொடுத்து என்னங்கன்னா நீ எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகுமே. ரொம்ப நேரம் ஆகும். நடுவில் கள்ள நோட்டு இருக்குன்னு பயம் வந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப கிட்டத்தட்ட அரை மணி நேரமா எண்ணிட்டு இருப்பீங்க. தடை இவ்வளோ நம்மன்னா ஒரு 5000 வியாபாரம் பண்ணால் அது எவ்வளோ கிடைச்சிட போகுது? அவ்வளோதான் கிடைக்கும். இது வந்து பாரு 2 நிமிஷம் டோட்டலாக நைட்டில் ஒரு ஃபேக் 500 நோட்டு வேறு இருக்கு. ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் இருக்கு, ரீட்டைல் இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளோ சார்? சார் இதோட பிரைஸ் வந்து பாரு ஜஸ்ட் 16,500 ரூபா. உங்களுக்காக இந்த வீடியோ பார்த்து வாங்குறதுக்கு 14,500 ரூபா. 14,500 ரூபா செம்ம ஆஃபர். நம்ம பேட்டர் தரமட்டமான ஆஃபர். நீ இந்த நியூ இயர்க்குள்ள வாங்கி நீங்க ஆஃபர் இது பண்ணி. ஆமா சார். கூட வந்து பாரு இதோட பாரு அட்வான்ஸ் மாடல். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல யூஸ் பண்ற மாதிரி 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்கு அவங்க மிஷின் வச்சிருப்பாங்க. பெரிய மிஷின். அது என்ன பண்ணுமோ அது எல்லாமே இந்த மிஷினை பண்ணுவோம். ஆமா, சைடுல பக்காவா டிஸ்ப்ளே வந்துரும். LED டிவி மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே வந்துரும். லேட்டஸ்ட் சென்சார் ஃபேக் நோட் வந்து பாரு அவ்வளவு துல்லியமா கண்டுபிடிக்கும். ஓகே. சோ அது பாரு இந்த மாதிரி எக்ஸலென்ட்டான ஃபினிஷிங்ல பாருங்க எவ்வளவு பக்காவா இருக்கு பாருங்க. நல்ல கிளாஸா இருக்கு, சூப்பரா. கிட்டத்தட்ட வந்து பாரு எலான் மஸ்கோட டெஸ்லா கார் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஷார்ப்பா இருக்கு எட்ஜ் எல்லாம். தரமான மிஷின். இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணி. இதெல்லாம் நம்ம ஓன் டிசைன் சார். சூப்பர். இது எவ்வளவு பிரைஸ்? இது வந்து பாரு 18,500 ரூபாங்க. ஆனா வீடியோ பார்த்து நீங்க ஆசைப்படுவீங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கினா 16,500 ரூபாய்க்கு நான் ஆஃபர் பண்ணலாம். ஆமா, இதுல 2000 உங்களுக்கு ஆஃபர். எல்லாம் அட்வான்ஸ் மிஷின் சார். இது வந்து பாரு இருக்குதுல வந்து பாரு மிக்ஸ் நோட் கவுண்ட் மிஷின் பாத்துக்கீங்க. இது வந்து பாரு எல்லா நோட்டையும் கலந்து போட்டு கவுண்ட் பண்ணி டோட்டலா வந்து பாரு பழைய நோட் புது நோட் சொல்லிரும். அதே போல வந்து பாரு ஃபேக் நோட் வந்து ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிரும். அப்படிங்களா? சோ சில டைம் சொல்லுவாங்க சார் பேங்க்ல போய் தான் சார் எனக்கு தெரியும்ச்சு. அந்த மிஷின்ல கூட கண்டுபிடிக்க முடியல சொல்றாங்க. அந்த ஏடிஎம் மிஷின்ல கூட வந்திருக்கு ஃபேக். சோ அந்த மாதிரி மிஷின்ல கண்டுபிடிக்காத நோட்டை கூட இந்த மிஷின் கண்டுபிடிச்சிரும். சோ இப்போ அமௌண்ட் போட்டு காட்டுறேன் பாருங்க. எல்லாமே இருக்கு இதுல. என்ன நோட் சார் இது? ஃபேக் நோட்டுங்க. ஃபேக்குங்களா? ஃபேக் நோட்டு செமையா கண்டுபிடிச்சி சார். 500 ரூபா, இப்போ 200 ரூபா, 100 ரூபா. ஸோ பழைய நோட்டு புது நோட்டு எல்லாத்தையும் டோட்டலாக கவுண்ட் பண்ணி 10 ரூபாவில் வந்து 4, அப்புறம் 20 ரூபாவில் வந்து 2, அப்புறம் 50 ரூபாவில் 11, 100 ரூபாவில் வந்து 70 ரூபா, அப்புறம் 200ல் 21, அப்புறம் 500ல் வந்து 83. இந்த மாதிரி பழைய நோட்டு புது நோட்டுலாம் டோட்டலாக 53,330 ரூபா. சூப்பர். இதை எண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு ஒரு 10 நிமிஷமாச்சு ஆயிடுமே. ஆமா, ஃபேக் நோட் இருக்குன்னு சொன்னா அதுக்கான வேஸ்ட். ஆமா, இப்போ கிட்டத்தட்ட வந்து பாரு 500 ரூபாயில வந்து பாரு கிட்டத்தட்ட வந்து பாரு 83 நோட் இருக்கு. 83 நோட்ல எது ஃபேக் நோட் கண்டுபிடிப்பீங்க? வாய்ப்பே முடியாது. சோ அதனால தான் இன்னைக்கே மக்களே இதை பார்த்திருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல வந்து பாரு சார் பணம் என்ற மிஷினால என்ன சார் பிரயோஜனம்? நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா கள்ள நோட்டு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லைங்க, பணத்தை எண்றது மட்டும் இல்ல, அதே போல வந்து பாரு உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது. ஃபேக் நோட் முக்கியமா எதுவுமே நம்ம 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா தனித்தனியா எண்ணணும்னா இந்த மிஷின் கண்டிப்பா தேவை. இப்போ நம்ம தனித்தனியா பண்ணோம். இப்போ நான் தனியா இண்டிவிஜுவலா இருக்கேன், நான் பண்ணிக்கலாம். இதுவே நான் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொட்டீனா போயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மிஷின் தேவைப்பட்டே ஆகும். தாராளமா. என்ன சார் 1 இயர் வாரண்டிங்களா? சார் இது 1 இயர் வாரண்டிங்க. 18,500 ரூபா. 18,500 ரூபா இருக்கிறதுல பெஸ்ட் பிரைஸ். இருந்தாலும் அது இந்த வீடியோ பார்த்து இந்த நியூ இயர்க்குள்ள வாங்கினா 16,500 ரூபாய்க்கு இந்த மிஷின் டோர் டெலிவரி ஃப்ரீயா டெலிவரி காஸ்டோட கொடுத்துறேன். சீரியஸா சொல்றீங்க? கண்டிப்பாங்க. ஓகே. இது தவிர்த்து வேற எதனா ஆஃபர் இருக்குங்களா? சார் இது தவிர்த்து ஆஃபர் தான் 1 இயர் வாரண்டி கொடுக்குறேன் சார். பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். எல்லாத்தையும் 2000 விஷயம். இந்த நியூ இயர் இந்த பொங்கல் வரைக்கும் வந்து போறோம். நீங்க நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ற மாதிரி நாங்க ஆஃபர் கொடுக்குறோம். இதுல அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல்லையும் தராங்க, ரீட்டைலையும் தராங்க. இதை நீங்க வாங்கினா 1 இயர் வாரண்டி இருக்கு. இதோட இன்னொன்னையும் மறந்துட்டீங்க. ஐயோ இது தெரியாம போய் போன மாசம் தானே வாங்க, வருஷம் தானே வாங்க, ஆன்லைன்ல வாங்கி ரிப்பேரா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பாங்க. அவங்களுக்காக எக்ஸ்சேஞ்ச் அவங்க மிஷினை போட்டு நல்ல விலையில உங்க மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நாங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டு இந்த மிஷின் எடுத்து. ஆமா சார் சூப்பர்.